பிரேசிலின் கருப்பின போராளியும் ராணியுமான டண்டாரா மறைந்த தினம் இன்று. அது 17ஆம் நூற்றாண்டு காலகட்டம். போர்ச்சுகீசியர்கள் இனவெறியோட பிரேசிலை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் வெள்ளை இனவெறியர்கள் கிட்ட இருந்து விடுபட்டு தனியாக சொந்தமாக ஒரு நாட்டையே நடத்திக்கிட்டு இருந்தாங்க கருப்பினத்தவர்கள். அந்த நாட்டுடைய பெயர் கொலம்போ டாஸ் பால்மாரெஸ். அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அரசனான ஜும்பியின் மனைவி தான் டண்டாரா. போர்ச்சுகீசியர்கள் தங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த கருப்பினத்தவர்களை எப்படியாவது பிடிச்சாகணும்னு தொடர்ந்து அந்த நாட்டின் மேலே போர் தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பல வருடங்களுக்கு போர்ச்சுகீசியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு இருந்துச்சு. காரணம் டண்டாரா. நடனமும் ஜிம்னாஸ்டிக்கும் தற்காப்பும் நிறைந்த கேப்பியரா போர்க்கலையில் தலை சிறந்தவங்களாக இருந்தாங்க டண்டாரா. தொடர்ந்து போர்ச்சுகீசியர்களுக்கு எதிரான போரில் மக்களை ஒன்று திரட்டி போராடிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது மறுபடியும் அந்த மக்களை அடிமையாக்கணும்னு நினச்ச போர்ச்சுகீசியர்களுக்கும் நாங்கள் அடிமைகள் கிடையாதுரா, உங்களுக்கு சமமானவர்கள் தான் சொன்ன டண்டாராவுடைய மக்களுக்கும் எதிரான போருங்கிறது ரொம்ப தீவிரமடைஞ்சது. கடைசியாக 1694 வருடம் பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் டண்டாரா போர்க்களத்தில் தோல்வி அடைஞ்சு கைது செய்யப்பட்டாங்க. கைதான மறுநொடியே உங்ககிட்ட அடிமையாக இருப்பதை விட சாவதே மேல்னு தன் உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க டண்டாரா. தன் இறுதி மூச்சு வரை அடிமைத்தனத்திற்கு எதிராக சமத்துவத்தின் குரலாக போரிட்ட ராணி டண்டாரா மறைந்த தினம் இன்று.